நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாட் கொண்டு வந்திருக்கிறேங்க. நான் நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்துக்கல்லுல செயலக்கூடிய ஹாட் ஸ்பாட்டை ஒட்டி நிற்கிறேங்க. இந்த ஹாட் ஸ்பாட்டை ஒட்டி ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு. வடக்கு பார்த்த பிளாட்டு. 2 வீடு கட்டலாம். 2 வீடு கட்டலாம். அதில் ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது. இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழைக்காய் மண்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பெட்ரோல் பங்க் ஒட்டினக்கூடிய வாழைக்காய் மண்டிக்கு ஆப்போசிட்டில் ஹாட் ஸ்பாட் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டரில் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல் இருக்குது. இதில் அன்னை சுலைக்கா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதை ஒட்டி ஒரு ரோடு போகும். அந்த ரோட்லேயே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு 2 தெரு தள்ளினீங்கனாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃப்ளாட் வந்துடுது. சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. மெயினான லொக்கேஷன் தான். நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. பழைய எஸ்பி ஆஃபீஸ் இந்த லேஅவுட்டில் தான் இருந்துச்சு. இப்போது இந்த நம்ம நிற்கக்கூடிய இந்த ஃப்ளாட் வடக்கு பார்த்த ஃப்ளாட் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த லேஅவுட்டோட லாஸ்ட் ஃப்ளாட் இந்த லைனில் வர்றதுனால இது உங்களுக்கு கார் பார்க்கிங் நீங்கள் வெளியவே போட்டு கட்டிக்க முடியும். ஏன்னா இது கூட அடுத்த பக்கத்தில் கூடிய பிளாட்டுக்கு அந்த சைடு வழிபாதை வருது. இந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுக்கு அது அந்த சைடு வழிபாதை. இப்போ இந்த பிளாட்டுக்கு இதோட பாதை லாஸ்ட் எண்டாக முடிகிறதுனால நீங்கள் வெளியே வரைக்குமே கார் பார்க்கிங் போட்டு கட்டிக்க முடியும். வடக்கு பார்த்த பிளாட்டு நீங்கள் பில்டராக இருக்கீங்கன்னா 2 வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய வீடு போடணும்னா யூஸ்ஃபுல் ஆகும். பக்கத்துலேயே உங்களுக்கு இபி லைன் வசதி, வாட்டர் லைன் வசதி எல்லாமே இருக்குது. சுற்றிலும் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். அப்ரோடு லேஅவுட்டு. வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குவேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இன்னொரு வீடும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வரதுக்கு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள்.